வணக்கம் மக்களே. விஜய் வந்து கரூருக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாருங்க. அவர் வந்து போன கொஞ்ச நேரத்தில, ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்தது. மாலை ஒரு 7 மணிக்கு மேல இருக்கும். என்னன்னா, அவரு பிரச்சாரத்தில எல்லாம் நல்லபடியா தான் நடந்தது. ஆனா, அவர் வந்து போன கொஞ்ச நேரத்தில கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க ரோட்ல. ரோட்ல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. கரண்ட் ஆஃப் பண்ண உடனே ஒரே தள்ளுமுள்ளு போச்சு. மக்களுக்கு எங்க எப்படி போறதுன்னே தெரியல. அந்த கூட்டத்தில ஏதோ பல்லாயிரக்கணக்கான மாஃபியா கும்பல் வந்து உள்ள இறங்கி, பல பிரச்சனைகள பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பொதுமக்கள அடிச்சிருக்காங்க, உதைச்சிருக்காங்க, மிதிச்சிருக்காங்க, கத்தியால குத்தியிருக்காங்க, பிளேடால கிழிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில கரண்ட் இல்ல. யார் என்ன பண்றாங்க? யார் யார் அடிக்கிறாங்கன்னே தெரியல. பொதுமக்களுக்கே ஒரே அதிர்ச்சி. அதேபோல ம் அது முடிஞ்ச உடனே ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வந்து உடனே வருது. எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. எல்லாரையும் அடிச்சு மிதிச்சு போட்டது உடனே ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் எப்படியும் ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வருது. வந்து லைனா வருது. அ அ அது பாட்டுக்கு லைனா வந்து நிக்குது. அவங்களுக்கே தெரியுது போல. எப்படியும் ஒரு 50, 60 பேர் அடிச்சு போட்டுருப்பாங்க. இல்ல ஒரு 100 பேர் அடிச்சு போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கே தெரியுது. அதனால தான் வந்து அங்கருந்து ஆம்புலன்ஸ் லைனா வருது. லைனா வந்து என்ன பண்றாங்க, அங்க அடிச்சு போட்டவங்கள அவங்களே தூக்குறாங்க. அவங்களே தூக்கி உள்ள போட்டு அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அதாவது அடிபட்டவங்க பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க உறவினர்கள் இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தார் இருந்தாலும் சரி, அவங்களலாம் கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களலாம் அவ ஓரம் தள்ளிட்டு, அவங்களலாம் அ தள்ளி நிற்க சொல்லிட்டு, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஏதாவது சொன்னா கூட, அவங்கள வந்து புறக்கணிச்சுட்டு, அவங்கள ஏத்தக்கூடாது. இவங்கள மட்டும் அடிபட்டவங்கள மட்டும் ஏத்தணும். ஒரு ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு ஒரு ஆள போட்டு கூட்டிட்டு போய்க்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்ட்டா ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. வந்தது எல்லாரையும் ஏத்திட்டு போறாங்க. ஏத்திட்டு போயிட்டு, ஐசியூ வார்டுல கொண்டு போய் போட்டாங்க. ஐசியூ வார்டுல கொண்டு போய் முதலுதவி பண்றதுக்காக போட்டு வச்சிருக்கிறாங்க. ம். அங்க போட்டுட்டு, இவங்க என்ன பண்றாங்க, ஐசியூ வார்டுல போய் போட்டு, இவங்க உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா பேரண்ட்ஸ் யாரையும் கூட்டு வரல. அப்படியே பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும், உள்ள அனுமதிக்கிறது கிடையாது. கேட்ட பூட்டிர்றது. சுத்தி எத்தன கேட் இருக்கோ எல்லா கேட்டையும் பூட்டிர்றது. ஐசியூவோட சுத்தி எல்லா கேட்டையும் பூட்டிர்றது. பூட்டிட்டு பேரண்ட்ஸு, உறவினர்கள், சொந்தக்காரங்க யாரையும்